வணக்கம். நாம இப்ப பார்க்கறது ரொம்ப ஈஸியான, அதே சமயத்துல ஓரளவுக்கு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பாருங்க, காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசைக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். படத்தை பார்த்து நம்ம பயந்துக்க வேணாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். பாருங்க, NS அப்படிங்கிறது 2 காந்தங்கள். காந்தங்களுக்கு இடையில ஒரு கம்பிச்சுருளை வச்சிருக்கிறோம். அந்த கம்பிச்சுருளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்க? PQRS அப்படிங்கிறது. இந்த கம்பிச்சுருள் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் I அப்படிங்கிற அளவுக்கு மின்னோட்டமானது பாயுது. இதுதான் அந்த விளக்கம். நீங்க புக்ல விளக்கத்தை மனப்பாட பாட்டு மெமரி பண்ற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப சொல்ற மாதிரி, அதாவது 2 காந்தங்களுக்கு இடையில PQRS அப்படிங்கிற ஒரு கம்பிச்சுருளானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கம்பிச்சுருளுடைய வடிவம் என்ன வடிவம்? பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். செவ்வக வடிவம் தெரியுது இல்லையா? ஓகே. இப்போ இதுல ஏபிங்கிறது என்ன அப்படின்னா, பாருங்க, ஏ இந்த இடத்துக்கு இருக்கு, இங்க பின்னு இருக்குது இல்லையா? இந்த ஏபிங்கிறது என்ன? இந்த கம்பிச்சுருள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அச்சு. இப்போ இந்த கம்பிச்சுருளுடைய தளத்திற்கு குத்தாக ஒரு கோடு வரைகிறோம். குத்துல என்ன பாருங்க, சரி, நான் டயக்ராம் வரைகிறேன். இப்போ இதுதான் கம்பிச்சுருள் அப்படின்னா, இதனுடைய இந்த இடத்துல இருந்து ஒரு செங்குத்து கோடு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடணும். ஓகேவா? அந்த கோணத்துக்கு பேர் தான் அந்த கோட்டுக்கு பேர் தான் என்னது? குத்துக்கோடுன்னு பேரு. இது மாதிரி ஒரு செங்குத்தாக வரையப்பட்ட ஒரு குத்துக்கோடு இருக்கு. அந்த குத்துக்கோடுக்கு என்ன பேரு? அலகு வெக்டர்னு பேர் வைக்கிறோம். அலகு வெக்டர்னா என்ன? கேப் போட்டாவே என்ன அர்த்தம்? அலகு வெக்டர் தான் அர்த்தம் இல்லையா? அப்போ என் கேப் அப்படிங்கிற ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கிறோம். எங்கிருந்து? கம்பி சுருளுடைய தளத்திலிருந்து குத்தாக வரைஞ்சிருக்கிறோம். ஓகே. இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு மின்னோட்டம் பாயுது? I அளவு மின்னோட்டமானது பாயுது அப்படின்னு பார்த்துருக்கிறோம். சரி, இப்போ ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தி, அதை எங்க வச்சிருக்கிறோம்? காந்த புலத்துல வச்சிருக்கிறோம். அப்போ காந்த புலத்துல மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியை வைக்கும் பொழுது அது எதை உணரும்? ஒரு விசைக்கு உட்படும் அல்லது விசையை தோற்றுவிக்கும் இல்லையா? அப்ப அந்த விசையின் காரணமாக இந்த கம்பிச்சுருள் என்ன ஆகும்? அப்படியே சுழல ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம பார்ப்போம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது. அப்படி சுழலும் போது ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த கோணம், அதாவது இந்த குத்துக்கோட்டுக்கும் காந்த புலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் தான் தீட்டா. தீட்டாங்கிறது என்ன? காந்த புலத்திற்கும் குத்துக்கோடுன்னு என் கேப் போட்டிருக்கனுடைய அலகு வெக்டர் இரண்டுக்குமான கோணம் எவ்வளவு? தீட்டா அப்படிங்கிறது. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த விசைக்கான ஃபார்முலா, தட் இஸ் F வெக்டார் ஈக்குவல் டு I dl வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க நம்ம பார்க்கும்போது ஐங்கிற அளவுக்கு மின்னோட்டமானது பாயுது. நம்ம என்ன பண்ணணும்? இதுல 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். Pல இருந்து Q வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடத்தியை எடுத்துக்கிறோம். Qல இருந்து R வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடத்தி, Rல இருந்து S வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடத்தியாகவும், Sல இருந்து P வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடத்தியாகவும் 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிறோம். தனித்தனியே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ பாருங்க, Pல இருந்து Q வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மின்னோட்டம் செல்லக்கூடிய அந்த கடத்தியினால் ஏற்படக்கூடிய விசை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபார்முலாவிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க PQன்னு போட்டுக்கலாம். F வெக்டார் PQ, அதாவது PQவால ஏற்படுத்தப்படக்கூடிய விசைக்கான ஃபார்முலா என்ன? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ DL அப்படிங்கிறது நீளம் தானே. அப்போ PQ அப்படிங்கிற இந்த பகுதியினுடைய நீளம் எவ்வளவுன்னு பாருங்க. இதனுடைய நீளம் A. அதே மாதிரி இந்த செவ்வக கம்பிச்சுருளுடைய அகலம்ங்கிற என்ன வச்சுக்கிறோம்? நம்ம Bங்கிற அளவுக்கு வச்சுக்கிறோம். சரியா? Aங்கிறது ஒரு பக்கத்தினுடைய நீளம், Bங்கிறது இந்த செவ்வக கம்பிச்சுருளுடைய அகலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது PQ தான். அப்போ I இன்ட்டு DL அப்படிங்கிற நீளத்துக்கு பதிலாக அங்கே என்ன போட்டுக்கணும்? A இல்லையா? அப்போ வெக்டார் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா B வெக்டார் வந்திருக்கும். இதையே நம்ம A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஃபார்முலாவில் விரிவாக்கம் பண்ணும்போது BIA sin தீட்டான்னு எழுதலாமா? இரண்டுக்குமான கோணம் sin தீட்டா அப்படின்னு எழுதலாம். இங்க கவனிங்க, தீட்டாங்கிறது என்ன? இந்த பரப்புக்கும் காந்தப்புலத்திற்கும் இந்த குத்துக்கோடுக்கு இடையே இருக்கக்கூடிய கோணம் இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்க 90 டிகிரி இருக்கு. தட் இஸ் π/2. sin π/2னாக்க 90 டிகிரி இல்லையா? sin 90 டிகிரியோட மதிப்பு 1. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன ஆயிரும்? தட் இஸ் BIA அப்படி கிடைச்சது. அப்போ பெரும மதிப்பு நமக்கு கிடைக்குது. இது எப்படி செயல்படுதுன்னா, இந்த FPQ அப்படிங்கிற வெக்டார் எப்படி செயல்படுதுன்னா, FPQ அப்படிங்கிறது மேல் நோக்கி செயல்படுது. இப்படி படத்துல பாருங்க எப்படி செயல்படுது.
அந்த கம்பிச்சுருளிலிருந்து மேல் நோக்கிய திசையில் செயல்படுது. சரி, இதனுடைய திசையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா வலக்கை திருகு விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். வலதுகை திருகு விதி இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கிறோம், அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. வலதுகை திருகு விதியிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ QR அப்படிங்கிற இந்த பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை பாருங்க. QRங்கிற பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசைக்கு ஃபார்முலா என்ன எழுதணும்? நம்ம முதல்ல பண்ண மாதிரியே தான் FQR ஈக்குவல் டு நம்ம வெக்டர் கூட நம்ம போட்ட தேவையில்லை, டைரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் FQR ஈக்குவல் டு இதே மாதிரி எழுதலாம் நீங்கள். B இல்லையா, BI மாறாது இல்லையா. ஏங்கிறது இங்கே என்ன போட்டிருக்கிறோம்? நீளம், அதனால இங்கே நீளம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம QR பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இதனுடைய அகலம் எவ்வளவு? B சைன். நம்ம கோணத்தை பார்க்கணும். கோணம் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க 90 டிகிரியிலிருந்து தீட்டாவை கழிக்கணும். இந்த இடத்துக்கு இதை பொறுத்த வரைக்கும் எப்படி 90 மைனஸ் தீட்டா, அதாவது π/2 மைனஸ் தீட்டா. சைன் π/2 மைனஸ் தீட்டானா எதுக்கு சமமாக இருக்கும்? காஸ் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும். அப்போ BIB என்ன வந்துடுதுங்க? காஸ் தீட்டான்னு வந்துடுது. இது ஒன்றாவது சமன்பாடு வச்சுக்கோங்க. இது இரண்டாவது சமன்பாடு. சரி, மூன்றாவது சமன்பாடு என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் Pயிலிருந்து Q வரைக்கும் இருக்கிற விசையை கண்டுபிடிச்சோம். அடுத்தது QRங்கிற பக்கத்தின் காரணமாக வரக்கூடிய விசை. இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே போக வேண்டியதுதான். அடுத்தது RS. எப்படி ஏங்கிறது PQவோட நீளமோ அதே மாதிரி RSங்கிற நீளமும் என்னதான்? A தான். சரியா? இப்போ பாருங்க FRS ஈக்குவல் டு BIA சைன். இதுக்கு எப்படி இது மேலே போகுது, ஆனால் கோணம் வந்து 90 டிகிரி. இதுவும் அதே மாதிரி 90 டிகிரியே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்க சைன் 90 டிகிரியோட மதிப்பு 1 ஆயிருக்கும். அப்போ FRS இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு BIA தான். இது மூன்றாவது சமன்பாடு. இது வந்து PQங்கிறது மேல் நோக்கிய திசை. ஆனால் RS அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அந்த சுருளில் செயல்படக்கூடிய விசை, அந்த பக்கத்தில் செயல்படக்கூடிய விசை வந்து கீழ்நோக்கிய திசையில் இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? இப்படி SP. அப்போ FSP ஈக்குவல் டு இங்கே இதில் பாருங்க, நம்ம ரெண்டாவது சமன்பாடு பாருங்க. BIBA தான். சைன் என்ன போட்டிருக்குங்க? π/2 மைனஸ் தீட்டான்னு போட்டிருக்குமா? இந்த இடத்துக்கு பார்த்தீங்க எப்படி இருக்குனாக்க π/2 ப்ளஸ் தீட்டான்னு வந்துருக்கும். π/2 ப்ளஸ் தீட்டா. இப்போ சைன் π/2 ப்ளஸ் தீட்டா இஸ் ஆல்சோ ஈக்குவல் என்னதான்? காஸ் தீட்டா தான். அப்போது BIB என்ன வந்திருக்கீங்க? காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். இது நான்காவது சமன்பாடு. சரி, ஏரோ மார்க்கு 1ஆவது சமன்பாட்டுக்கும் 3ஆவது சமன்பாட்டு மட்டும் போட்டிருக்குமே, 2க்கும் 4க்கும் ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செயல்படக்கூடிய விசைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த திசையில் செயல்படுது, இன்னொன்று இந்த திசையில் செயல்படுது. பாருங்க, ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று சமமாகவும், ரெண்டாவது சமன்பாட்டையும் 4ஆவது சமன்பாட்டையும் பாருங்க ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? எதிரெதிரான திசையில் இருக்குது. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய நிகர விசை என்ன ஆயிருனாக்க சுழி, அதாவது எந்த விசையும் நிகர விசை இருக்காது. இதனால பெரிய பாதிப்பு நமக்கு இல்லை. சரி, அப்போ எதனால தான் பாதிப்பு வருது அப்படின்னா, பாதிப்புன்னு என்ன அர்த்தம்? இந்த கம்பிச்சுருளை ஏதாவது செய்யும், அவ்வளோதான். சரி, அப்போ PQ அப்படிங்கிற பக்கத்தில் செயல்படக்கூடிய இந்த விசையும் RS அப்படிங்கிற பக்கத்தில் செயல்படக்கூடிய இந்த விசையும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று மேல் நோக்கிய திசையில் செயல்படுது, இன்னொன்று வந்து கீழ் நோக்கிய திசையில் செயல்படுது இல்லையா? அப்போ பாருங்க, மேலையும் கீழையும் செயல்படும் பொழுது அது என்ன ஆகுனாக்க ஒரு இரட்டை உருவாக்குது. இரட்டைங்கிறது ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய சம அளவிலான விசைக்கு பேர் தான் வந்து இரட்டைன்னு பேர். ஒரே பொருளை பாருங்க, இது கீழே தள்ளுது, இது மேலே தள்ளுது. அப்போ என்ன ஆகும்? சுத்த ஆரம்பிக்குமா? அந்த சுழல ஆரம்பிக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து திருப்பு விசைன்னு பேர். என்ன பேர்? திருப்பு விசை. அப்போ திருப்பு விசைக்கான ஃபார்முலா ஒவ்வொரு பக்கமும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ PQ பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை. இது திருப்பு விசை ஏன் வந்தது? இது மேல் நோக்கி செயல்படுறதுனால. எது மேல் நோக்கி செயல்படுது? PQங்கிற பக்கம் மேல் நோக்கி செயல்படுறதுனால இதன் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை. RSங்கிறது கீழ் நோக்கி செயல்படுது, அதனால் வரக்கூடிய திருப்பு விசையை என்ன எழுதணும் நம்ம? டவ். இது எப்படி சொல்லணும்? J மாதிரி திருப்பி போட்டோம்னாக்க டவ்னு சொல்லணும். டவ் PQ அப்படின்னாக்க PQங்கிற பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை.
ஆர்எஸ்ங்கிறது டவ் ஆர்எஸ்ன்னு போட்டால் ஆர்எஸ் என்ற பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய விசை. திருப்பு விசையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ஞாபகத்துக்கு வரணும். பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் வந்து புதுசு கிடையாது, இதிலிருந்து எடுத்து போட்டிருக்கக்கூடியது இந்த டயக்ராம். இது பாருங்க, இந்த இடத்துல கியூலிருந்து ஆர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம எடுத்து போட்டிருக்காங்க. சரியா? அது ஒரு கோடை வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது கண்ணை இந்த இடத்துக்கு வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். ஸோ இது வந்து மையப்புள்ளி. மையப்புள்ளியில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு அலகு வெக்டர் வரைஞ்சிருக்கிறோம். அது காந்தப்புலத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் தீட்டா. அப்புறம் இப்படி நேர்கோடாக இருக்குது இல்லையா, இதன் மீது மேல் நோக்கிய விசை செயல்படும் போது பிஎஃப் பிக்யூ, கீழ் நோக்கி செயல்படக்கூடிய விசை வந்து எஃப்ஆர்எஸ். இப்போ பாருங்க, இது தீட்டா அப்படின்னா பாருங்க, இந்த கோணம் வந்து தீட்டா அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துக்கு இருக்கிற கோணம் என்னவா தான் இருக்க முடியும், தீட்டா தான். சரியா? அதே மாதிரி இங்க தீட்டா அப்படிங்கும்போது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பக்கம் என்னதான், தீட்டா தான். இப்போ இதையெல்லாம் நீட்டிட்டு பார்க்கும்போது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குதா, இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த முக்கோணத்துல தான் நம்ம முக்கோணத்துல இருந்து தான் நமக்கு தேவையான ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, முக்கோணம் அப்படின்னா இது வந்து தீட்டா இல்லையா, தீட்டா. இதில் சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம் இல்லையா. எதிர்பக்கம் நமக்கு தெரியாது, நம்ம பேர் வச்சுக்கலாம். இதுக்கு அது பிக்யூஆர்எஸ்ன்னு வச்சுக்கலாம், பிக்யூஆர்னு வச்சுக்கலாம், பிக்யூஆர். எதிர்பக்கம் அப்படின்னு என்னதுங்க, கியூஆர் அல்லது ஆர்கியூ எது ஒன்று வச்சுக்கலாம். பை எதிர்பக்கம் பை கர்ணம்னா 90 டிகிரிக்கு எதிர் இருக்கக்கூடிய பக்கம் இதுதான். அது எவ்வளவு, பிக்யூ இல்லையா. நமக்கு கியூஆர் வேணும் அப்படின்னா என்ன போட்டுக்கலாம், பிக்யூ சைன் தீட்டான்னு எழுதலாமா. பியிலிருந்து கியூ வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா பாருங்க, மொத்த நீளம், அதாவது இந்த நீளம் பி இல்லையா, அதுல பாதி தானே கியூ பி அப்படிங்கிறது. அப்போ பி பை டூவா, அப்போ இதுக்கு இப்போ இதில் பி கியூக்கு பதிலாக பி பை டூ சைன் தீட்டான்னு வருது. என்னது, கியூஆர். இப்போ கியூஆருங்கிற இந்த பக்கத்தோட மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பி பை டூ என்ன வந்திருக்கும், சைன் தீட்டா. சரி, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டது போடணும் அப்படின்னா கவனிங்க, டவ் பிக்யூ, பிக்யூ அப்படிங்கிற பக்கத்தின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசைக்கு என்ன ஃபார்முலானா, அந்த விசையினுடைய எண் மதிப்பு பெருக்கல் இந்த பக்கத்தினுடைய நீளம், இதுதான் ஃபார்முலா. எப்படி, விசையினுடைய எண் மதிப்பு பெருக்கல் அதனுடைய தொலைவு, எங்க மையத்திலிருந்து அதனுடைய தொலைவு. மையத்திலிருந்து அதனுடைய தொலைவு என்ன அப்படின்னு பாருங்க, பி பை டூ சைன் தீட்டாங்கிறது அதனுடைய தொலைவு இல்லையா. இந்த ஃபார்முலா பி பை டூ சைன் தீட்டா இன்ட்டு விசை, என்ன விசைங்க, எஃப் பிக்யூ. இந்த எஃப் பிக்யூங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோன்னு பாருங்க, மேலே பிஐஏன்னு இருக்கா, அப்போ இன்ட்டு பிஐஏ. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்எஸ்க்கு எழுதலாம். இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம ஆர்எஸ்க்கு எழுதலாம். அதுக்கு இதே ஃபார்முலா தான் வரும், பி பை டூ பாருங்க, பி பை டூ சைன் இன்ட்டு பி இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. ஸோ ரெண்டு பாருங்க, இங்கேயும் ஒரு விசை செயல்படுது, இங்கேயும் ஒரு விசை செயல்படுது இல்லையா. ஸோ ஏபி பொறுத்த வரைக்கும் அதன் மீது செயல்படக்கூடிய ஏபிங்கிற அச்சை பொறுத்து பாருங்க, இதுதான் ஏபிங்கிற அச்சு. இந்த அச்சை பொறுத்து இந்த கம்பிச்சொல் மீது செயல்படக்கூடிய மொத்த விசைக்கான ஃபார்முலா, மொத்த விசைன்னா ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணிக்கணும். மொத்த திருப்பு விசை அப்படிங்கும்போது ரெண்டு திருப்பு விசை ஆட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் டவ் ஈக்குவல் டு டவ் பிக்யூ கூட்டல் டவ் ஆர்எஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ டவ் பிக்யூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக பி பை டூ சைன் தீட்டா இன்ட்டு பிஐஏ, அதே மாதிரி கூட்டல் என்ன வந்திருக்கும், பி பை டூ சைன் தீட்டா இன்ட்டு பிஐஏன்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ காமனாக இருக்குதே வெளியில் எடுங்க. பொதுவாக இருக்குதே வெளியில் எடுத்தீங்கன்னா பி பை டூ ப்ளஸ் பி பை டூ, அது காமனாக வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாரு. சைன் தீட்டா பிஐஏன்னு வருதா, ரெண்டுல இருக்குது பார்த்தீங்களா. இந்த பி பை டூ அர்த்தம் அரை ப்ளஸ் அரை எவ்வளவு, 1. அப்போ ஒவ்வொன்றிலையும் இருக்கிறதுனால பி பை டூங்கில் பின்னு வச்சுக்கலாமா. அப்போ பிஐஏ இன்ட்டு பி சைன் தீட்டா. ஒரு செவ்வகம் இருக்கு, அந்த செவ்வகத்தினுடைய
நீளம் ஏ அகலம் பி அப்படின்னா இதனுடைய பரப்புக்கான சூத்திரம் என்ன? ஏ இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம் தானே. அப்போ பி இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ, பிஐஏ சைன் தீட்டா. எப்படி இந்த ஏ வந்தது? ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பரப்புக்கான ஃபார்முலா, தட் இஸ் ஏ. அப்போது மொத்த திருப்பு விசைக்கான ஃபார்முலா பிஐஏ சைன் தீட்டா. இதை வெக்டர் வடிவில் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா தட் இஸ் டவ் வெக்டார் ஈக்குவல் டு எழுதும்போது ஐ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது ஞாபகத்துக்கு வரணும். ஐடிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எழுதும்ல, அதே தான் இங்கே எழுதி டிஎலுக்கு பிறகு என்ன போட்டிருக்கோம்? ஏ. இப்போ திருப்பு திறனை வச்சு எழுதுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மூன்றாம் பாடத்திலேயே நம்ம முதல்ல தொடக்கத்தில் நம்ம படிக்கும் ஐஏங்கிறது காந்த இருமுனை திருப்பு திறனுக்கு சமமாக இருக்குது நமக்கு தெரியும். அப்போது பாருங்க, ஐஏவுக்கு பதிலாக பிஎம் வெக்டார், பிஎம் வெக்டார்ங்கிறது காந்த இருமுனை திருப்பு திறன். ஸோ டோ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதலாம். சரியா? சரி, இந்த ஃபார்முலாவில் பாருங்க, இந்த கோணத்தை மாற்றலாம். கோணம் ஒருவேளை தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்தால் திருப்பு விசை என்ன, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால் அதனுடைய திருப்பு விசை என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த டவ் ஈக்குவல் டு 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 0 டிகிரினா பிஐஏ சைன் 0 மதிப்பு என்ன இருக்கும்? 0. அப்போ மொத்தமே என்ன இருக்கும்? 0. திருப்பு விசையே செயல்படாது. சரியா? சுழி. அதுவே 90 டிகிரியா இருந்தா சைன் 90 டிகிரியுடைய மதிப்பு 1ன்னு ஆயிருக்கும். அப்போ பிஏஏன்னு வந்திருக்கு. அப்போ பெருமம் 90 டிகிரி அப்படிங்கும்போது திருப்பு விசை பெருமம், 0 டிகிரி அப்படிங்கும்போது சுழி. சரி, 0 டிகிரி கரெக்டு. 180 டிகிரினா அதுக்கு என்னதான்? சுழி தான். சரியா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோணம் உங்களுக்கு எப்படி மாறுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். பாருங்க, இது அப்படியே சுழல ஆரம்பிக்கும் போது அப்படியே மேலே போகும்போது இது அப்படியே கீழே போகும். அப்போ இந்த கோணம் மாறிட்டே தானே போகும். இருக்கிற கோணம் அதுதான் அங்கே போட்டிருக்காங்க, தீட்டாங்கிறது. ஸோ ரொம்பவும் முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நீங்கள் படிக்க வேண்டியது அல்லது நீங்கள் மெமரி பண்ணியிருக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுனாக்க ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியானதான், ஈஸியாக நீங்கள் படிச்சிட முடியும். நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.